நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு, நம்ம கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, பொதுமக்களுக்கு ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால பெரிய நகரங்கள்ல டவுன்ஹால் மாதிரி நடத்திட்டு இருக்கோம். அது இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கோயம்புத்தூர் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதுல திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி தோழர் சுப்ராயன், கன்னியாகுமரி நாடாளுமன்ற விஜயவசன், நாம் 3 பேரும் இங்க பேசுவோம். இதே மாதிரி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சியில, மதுரையில, சென்னையில அந்த மாதிரி பல்வேறு நகரங்கள்ல இந்த கூட்டத்தை நம்ம தொடர்ந்து நடத்துறோம். நாடாளுமன்றம் ஒரு அசாதாரணமான சம்பவங்கள், மக்களுக்கு எதிரான சம்பவங்கள், சட்டங்கள் நிறைவேற்ற இடமாக மாறி இருக்கு. இந்த மாதிரியான நேரத்துல நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் களத்துல இருக்கிற மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டவுன் ஹால் நடத்தும். இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பத்தி எங்களால உறுதியா சொல்ல முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ இல்ல ஒரு அரசியல் கட்சியாக தாவேக்காகவோ எந்த மாற்று நிலைப்பாடையும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சட்டமன்றத்துல நம்ம தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சாங்க. ஒரு நிறைவான ஒரு நெடிய விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தின் அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் இறுதியா பேசுறப்ப அந்த கூட்டத்துல என்ன முடிவு இருந்ததோ, அந்த கூட்டத்துடைய முடிவுங்கிறது 543 எம்பிக்கள் தான் இருக்கணும். மக்கள் தொகை அடிப்படையில தான் நாங்க தொகுதி மறுவரையறை செய்வோம் இனிமே சொல்லக்கூடாது. அடுத்து 25 வருஷத்துக்கு இப்ப என்ன இருக்கோ அதே ஃப்ரீஸ் பண்ணும். அந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல மக்களவையில அதுல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதுதான் அந்த கூட்டத்தினுடைய சாராம்சம். அதுதான் முதலமைச்சர் அவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அவங்களும் அது சம்பந்தமா தாவேகாவோட நிலைப்பாடு அதுதான் சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிலைப்பாடு அதுதான் சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுல இருந்து பின்வாங்குற பேச்சுக்கு இடமில்ல. அது நிச்சயமா முதலமைச்சர் செய்ய மாட்டாங்க. இல்ல அதுல ஏதோ அப்படி நாங்க இல்லைங்கிறத தாவேகா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் என்னால அதை உறுதியா சொல்ல முடியும். நாங்க we can vouch for that. மிக நிச்சயமா நான் என்ன சொன்னனோ அதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, முதலமைச்சரோட நிலைப்பாடு, தாவேகாவோட. அதாவது பாஜக எதிர்ப்புங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்ப காங்கிரஸ் கட்சியோ இல்ல இடதுசாரி இயக்கங்களோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளோ நாங்க இப்ப இந்தியா முன்னணி கட்சிகள் அது ரொம்ப டெய்லியுமே காத்திரமா நாங்க பேச வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் கட்சி அவங்க இருக்காங்க. தாவேகா ஒரு புதுசா பொறுப்புக்கு வந்திருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட நிறைய பேர் அரசியலையோ இல்ல அரசாங்கத்தை நடத்தியோ முன்னனுபவம் இல்லாம இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு போதுமான அளவுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பல ஃப்ரண்ட் நம்ம ஓபன் பண்ண முடியாது. ஆனா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அப்படின்னு வர்றப்ப அவங்க ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்ல அதிமுக அரசாங்கம் உதயமின் திட்டத்துல போய் கையெழுத்து போட்ட மாதிரியோ தமிழ்நாட்டின் நலன்களை காம்ப்ரமைஸ் பண்ற எந்த முடிவையும் அவங்க எடுக்கல. அது நீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாட்டுல இப்ப கூட உச்ச நீதிமன்றத்துல நவோதயா ஸ்கூல்களுக்கு நீங்க இடம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதை எதிர்த்து அபிடவிட் போட்டிருக்காங்க. அது ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஸ்கூல் தான். எங்களுக்கு அதுல இமோஷனலா கனெக்ட் இருக்கு. பட் இருந்தா கூட இன்றைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதை இந்திய திணிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் அதை பயன்படுத்துவாங்க. சோ அதுல அவங்க ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. காவிரி விவகாரங்கள்ல சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்துல சரியான முடிவை எடுத்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்ங்கிற வர்றப்ப ஒரு முதலமைச்சரோ அரசோ எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளைங்கிறது பார்க்க முடியுது. மற்ற விஷயங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கு. ஐ திங்க் they need some time. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம போலாம் பேசலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளுடைய அடிப்படையான நிலைப்பாடு எங்க இருக்கணும்னா, நம்ம எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் நம்ம ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நம்ம நடத்திடுவோம். அந்த சட்ட போராட்டத்தின் அடிப்படையில நமக்கு அது முழுக்க முழுக்க திருப்தியான ஒரு தீர்வுன்னு இல்லாட்டி கூட ஒரு சட்டப்படி ஒரு தீர்வு நமக்கு கிடைச்சிருக்கு. காவிரி நடுவர் மன்ற ஆணையம், உச்ச நீதிமன்றம், இந்த மாதிரி அதைதான் நம்ம முக்கியமா நினைக்கணும். இதன் அடிப்படையில நம்ம தொடர்ந்து சட்ட ரீதியான விஷயங்களை அணுகணும், சண்டை போடணும். பட் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கர்நாடக முதலமைச்சர் பேச தயங்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பேசுறதன் மூலமா நம்ம நிலைப்பாட்டை விட்டு கொடுத்துட்டு மறுத்து கிடையாது. நீங்க ஒரு அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நம்ம யுத்தம் நடத்துறப்ப அவங்களுடைய எல்லா விதமான அவங்க கையில இருக்கிற அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் நம்ம மேல ஏவறாங்க.
அப்ப கூட ஒரு பக்கம் நம்ம சண்டை பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் காந்தி வட்டமேசை மாநாடுகள்ல காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ கிலாபத் இயக்கம் முஸ்லீம் லீகோ தொடர்ந்து பேசுறாங்க. பேசுறதுனால நம்மளுடைய நிலைப்பாட்டுல நம்ம சமரசம் செய்துகிற அர்த்தம் இருக்கு. பேசுறது ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். எத்தனால்ங்கிறது மிக நிச்சயமாக நீங்க என்ஜினுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான், வெஹிக்கிளுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான். எத்தனையோ வெஹிக்கிள் உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, நம்ம டாடா இருக்காங்க, மகேந்திரா இருக்காங்க, ஈவன் நம்ம கொலாபரேட் பண்ற சுசுகி இருக்காங்க. அந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்களை கேட்கணும்ல, நீங்க கேட்டுதானே பண்ணணும், மக்களை கேட்கணும், எல்லாரும் கருத்து கேட்கணும்ல. உங்க பாட்டுல ஓவர் நைட்ல நாங்க எத்தனை நாள் வைப்போம் அப்படின்னு அது ஒரு சர்வாதிகாரமா தெரியுது, ஒரு பயங்கர பகல் கொள்ளை. அதை நம்ம ஆதரிக்க முடியாது. இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், அதுல குழப்பம் இருக்குது. இந்தியாவில் இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, இந்தியால இன்னைக்கு நம்ம பேசுற நேரத்துல அந்த மனுஷன் புனேல ஆல் உமன் பெண்களுக்கான ஒரு பெரிய மாணவிகளுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நேத்து முழுக்க ராத்திரி 8 மணி நேரம் போய் போராடி ஒரு பெல்லட் கண்ணால சுடப்பட்ட ஒரு பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்க அவர் போய் உட்கார்ந்துருக்காரு. நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி எந்திரிச்சாலே நடுங்குறாங்க. அவர் பேசிட்டா பிரளயமே வந்துடுற மாதிரி இருக்கு. அவர் எப்படியாவது பேசாம தடுக்கிறதா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கமே. நாடாளுமன்றமே முடங்கினாலும் முடங்கணும், ஆனால் ராகுல் காந்தியை பேச விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இந்த ஒரு மக்கள் விரோத, ஒரு பாசிஸ்ட், ஒரு மத, ஒரு வெறுப்பு அரசியல் நிறைந்த ஒரு நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக, RSS பாஜகவினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக சமரசமற்ற ஒரு தலைவர் உறுதியோட அச்சமற்ற களத்தில் நிற்கிறார்னா அது ராகுல் காந்தி தான். அவர்னால மட்டும்தான் இந்தியாவை நரேந்திர மோடி இருந்து மீட்க முடியும், அவர்னால மட்டும்தான் இந்தியாவை பிரதமராக வழிநடத்த முடியும். மக்கள் அவர் தான் நம்புறாங்க. என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ராகுல் காந்தி தான் இந்த நாட்டுல பிரதமர் ஆவாரு. ராகுல் காந்தியினால் மட்டும்தான் நரேந்திர மோடியை வீழ்த்த முடியும். இந்தியா கூட்டணியின் கருத்து, இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே, நீங்க அது அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே இந்தியா கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தியை முன்னிறுத்திதான் நாடாளுமன்றத்தில் நாங்க எல்லாத்தையுமே பண்றோம். நீங்க ராகுல் காந்தியை பேச விடல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அகிலேஷ் யாதவ் உட்பட எல்லாருமே நாங்க வேற யாரும் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ராகுல் காந்தியை மைக் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த மைக் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு தான் ஆன் பண்ணப்பட்டது. ஆனா அப்படிலாம் நாங்க பேச முடியாது, அவர் தான் எங்க இந்தியா கூட்டணியை வழி நடத்துறாரு நாடாளுமன்றத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்த பொழுது மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அன்றைக்கு தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. இன்னைக்கு அதை மாத்திக்க வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கல. அந்த மசோதா அன்னைக்கு எப்படி மோசமானதோ அதே மாதிரி அது இன்றைக்கும் மோசமானதுதான். ராகுல் காந்தி மட்டுமே இந்தியா கூட்டணியின் சார்பில், எதிர்கட்சிகளின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக இருப்பார். பிரதமராக மிக சிறப்பாக பணியாற்றுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டியது.